அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஃபேமஸ் இருக்குல்ல, அதான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ராஜிசிவம்ஸ் கிச்சனில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் 1 கப் அரிசியும் 1/2 கப் துவரம்பருப்பும் எடுத்துகிட்ருக்கேன். அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நல்லா ஊற வச்சிடலாம் 30 மினிட்ஸ்க்கு. குக்கரை அடுப்பில் போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, லேசாக வதங்கின அப்புறம் 4-5 பல் பூண்டு, லேசாக வதங்கட்டும். இப்போ ஒரு தக்காளி, புளிப்பு பிடிக்கும்னா கூட போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிக்குவோம். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதோட போட்டு நல்லா பரட்டி விட்டுருவோம். 3.5 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு வேணுங்கிற உப்பு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வரைக்கும் குக் ஆகட்டும். குக்கர் ஆறின உடனே திறந்து பார்க்கலாம். வாவ், அரிசி பருப்பு சாதம் ரெடி. லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் ஈஸியாக வச்சு கொடுக்கலாம். அதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இதை சாலடோட சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.